Hello everyone, this is Ratika. Welcome to Veetu Suvai. இன்னைக்கு நம்ம corn and peas வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போறோம். corn peas ரெண்டுமே அது ரெண்டுத்தையும் சூப்பரா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த corn and peas வச்சு ஒரு புலாவ் பண்ண போறோம். இது வந்து தேங்காய் பால் போட்டு பண்ற மாதிரியான ஒரு புலாவ். நல்ல ரிச்சா இருக்கும். நீங்க யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த டிஷ் பண்ணி கொடுங்க, ஃபிளாட் ஆயிருவாங்க. So let's get into the video. ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சோம்பு வச்சு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. குக்கரில் 3 ஸ்பூன் கீயும் 2 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணி அதில் ட்ரை கரம் மசாலா, பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா அதுலேயே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆன உடனே இதில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதக்கும்போது சால்ட் போட்டு வதக்கணுன்னா டக்குன்னு குக் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கட்டும். இதிலே கொஞ்சமாக கேஷ்யூ ஆட் பண்ணலாம். இதுவும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இது நல்லா குக் ஆன உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு அண்ட் சோம்பு, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இந்த ஹோல் புலாவுக்கும் ஃப்ளேவரே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இதிலே ஒரு 1/2 கப் ஆஃப் கார்னும் 1/2 கப் ஆஃப் பீஸும் ஆட் பண்ணுவோம். இது சும்மா ஒரே ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே அந்தந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு எவ்வளோ சால்ட் தேவை அப்படின்னு நம்ம அப்பப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்தேன் இல்லையா, அதனால் 1.5 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது வந்து தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்த மிக்சர் தான். ஸோ 1.5 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் எப்பயுமே ஆட் பண்ணும்போது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போது இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை மேலே கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். இதோட ஃப்ளேவரும் அதில் இறங்கும். இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில், அப்படி இல்லைன்னா 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்ல உதிரியான பீஸ் புலாவ் ரெடி. இந்த கார்ன் பீஸ் புலாவ் வந்து ரொம்ப லைட்டான ஒரு டிஷ்ஷு தான். இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் பேலட்டை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணும். இந்த கோகோனட் மில்கோட ஃப்ளேவர், ஸ்வீட் கார்னோட க்ரன்ச்சு, பீஸோட க்ரன்ச்சுன்னு சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.